Anjanti Discovery subscribe பண்ணுங்க. அவனை விட்டு அடிச்சு முடிச்சிட்டானோ, சோழியை முடிச்சிட்டானோ. ஓ ஓ மேகத்தை பார்த்தேன்டா, ஒரு மாதிரியான செக்கச்சிவந்த வானம் போல் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி குளிரும் சூப்பராக இருக்குது. மேகத்தை பார்த்தாலே நான் படம் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. படங்கள்லாம் வரைஞ்சி எப்படி இருக்கும் அது போல் ஒரு ஃபீலிங் இருக்குது. வாவ், அபுதாபி சிட்டி ஜொலிக்குது பாருங்கள். இந்த ஏரியா வந்து செரட்டான் ஹோட்டல் பக்கத்தில். மேகத்துடைய நிலைமையே வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேரில் இருந்து பார்த்தாண்டாக்கா அதோட ஃபீலிங் நல்லா புரிஞ்சுக்கிட முடியும். அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அன்பிலீவபிள். அது படத்தை வரைஞ்சி வச்சு எப்படி இருக்கும், பெயிண்டிங் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்குது எனக்கு. இன்னைக்கு இது பாருங்கள், இன்றைக்கி பள்ளியாசம் இல்லாதனால இங்கே நல்லா ப்ரேயர் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன ஒரு உதாரணம் வருது, எந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எங்கே அவங்க கடமையை நிறைவேற்ற நினைக்கிறாங்களோ அங்கே நிறைவேற்றுறதுக்கான எல்லா வசதிகளும் உண்டு. காரணம் சொல்லுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கும். அப்பா ஏரியாவில் உங்களுக்கு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிஸி ரோடு, பயங்கர பிஸி. வானமும் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரோடு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் ஃப்ளோ இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா எல்லா இடத்துலையும் வர்ற ஜாயிண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, போலீஸ் எல்லா இடத்துல நிற்கிறாங்க. இந்த ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டிராஃபிக். அற்புதமான ஒரு வியூ. ஆல்மோஸ்ட் என்னுடைய பேட்டரி வர முடிய போகுது. அதிகமான விஷயங்கள் பேச முடியாது. அப்படியே பாருங்கள், மைக்ரோஃபோனுடைய பேட்டரி முடிய போகுது. பார்த்தீங்களா, ரோட்டில் பார்த்தீங்களா இருக்குதா அந்த ஸ்ப்ரே அடித்தது. தொழுவைக்காக போயிருந்தேன், அந்த நேரத்தில் கடுமையாக அடிச்சிருக்காங்க. பாருங்க, டான்ஸ் ஆடுது. இங்கே பாருங்க,
இந்த வண்டி டான்ஸு அங்கே பாருங்க இந்த வண்டி டான்ஸ் ஆடுதா. எப்படி டான்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இன்று ஒரு நாள் தான் யாரும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும், ட்ரெண்டிங்கு. நாளைக்கு அடித்தா செப்பே பேத்துருவானோ அவனை பார், மூஞ்சி ஃபுல்லாக அடி வாங்கிட்டு போயிட்டுருக்கான். இறங்கி இண்டிக்கிற கொடியும் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கு. இந்த பயல தான் எஸ் லெஜெண்டரி. எவருங்க அடிச்சுட்டு போகிறாங்களா? இந்த பயலோட எப்படியாச்சும் எடுத்து போட்டெல்லாம் பார்க்குற முடியலை, பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இந்த ஏரியா தான் இந்த டிஷ்ஷுன்னு மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் யாவரும் பார்ப்பாங்க, அதெல்லாம் நிறைய பேர் புடியும் போடுவாங்க. சைக்கிள் போகுது, இது போகுது. குயிக் இங்க பாருங்க, இந்த பயலோ தான் தான் பிடிக்கிறதுக்கு வந்தேன். இதுதான் இந்த சத்தம் தான், பிம் பிம் பெப்பர் பிம் 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 பெப்பர் பிம். எனக்கு தான் அடிச்சிடாதேடா. மக்கள் எல்லாம் சாரையாக வந்துக்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணி பல பக்கத்தில் போயிட்டுருப்பாங்க. அவங்களாம் நீங்கள் பார்க்க முடியும். இது என்னன்னு சொன்னாக்கா ஃபயர் ஒர்க்ஸ். அபுதாபியில் நாங்கள் டூரிஸ்ட் ஏரியா பக்கத்தில் இருக்கோம். அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா இந்த ஃபயர் ஒர்க்ஸ். இதே துபாய், ஷார்ஜா இது மாதிரி ஏரியாக்களில் போய் பார்க்குறேன்டாக்கா மணிக்கணக்கில் டிராஃபிக்கில் நின்று காற்று கடந்து போகணும். நாங்கள் வீட்டு வாசல்லேருந்து அப்படியே ஏறி இறங்கி 10 நிமிஷத்துக்கு முன்ன வந்து ரோடை கிராஸ் பண்ணி பார்க்க போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஏரியாவில். உங்களுக்கு இந்த க்ரௌடை காமிக்கிறேன், பார்க்க முடியும். மக்கள் வந்து கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த ஏரியாவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த ஏரியாவில் நின்று போன வாட்டி நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தேன். இப்போ அதனால் இந்த வாட்டி உள்ளால போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்காங்க. அதுபோல் எல்லா தர மக்கள் மட்டும் இல்லை, குழந்தைகள், வயதானவர்கள், முதியவர்கள், எல்லா விதமும் இருக்காங்க. அதான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு பியூட்டி. நான் உங்களுக்கு காமிக்கிற வந்து மொட்டை ரோடு மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா நான் கூட்டத்தை தாண்டி வேறு பக்கமெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு கூட்டத்தை பார்த்தீங்களா? எல்லாம் 1/2 கிலோமீட்டர் தான், இல்லாட்டி 200 மீட்டர்ஸ் இது மாதிரி இடத்துல தான் எல்லாம் நடந்து வந்திருக்கு. கூட்டம் திரண்டு நிற்கிது.